ஹாய் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா 3 காள கன்னுக்குட்டி இருக்காங்க. அதுல 2 வந்து நல்லா பெரிய கன்னுக்குட்டியா இருக்காங்க. 1 இப்பதான் கன்னு போட்டு பால் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத வந்து விற்பனைக்கு குடுங்கக்கா, குடுங்கக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அத விக்கலாமா என்னான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதாவது ஒரு கன்னுக்குட்டி பார்த்தீங்கன்னா 1 வருஷத்து கன்னுக்குட்டி, இன்னொன்னு வந்து 1 1/2 வருஷத்து கன்னுக்குட்டி. இதான் டிஃபரன்ஸு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா பில்லு தான் பில்லு வைக்க கள்ளக்குடி தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். பச்சை தண்ணி தான் காட்டிட்டு இருக்கோம். நாட்டு கன்னுக்குட்டியை பொறுத்த அளவுக்கு, நாட்டு மாடை பொறுத்த அளவுக்கு நமக்கு பெரிய செலவெல்லாம் கிடையாது. அதனால இந்த 2 கன்னுக்குட்டிக்கு இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆள் போட்டுலாம் பார்க்க போறது இல்ல. நம்ம ஏற்கனவே 2 மாட்டுக்கு ஒரு ஆள் போதும், 5 மாட்டுக்கும் நம்ம ஒரு ஆளே போதும். இந்த கன்னுக்குட்டிக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செலவு அது எதுவுமே பண்ண போறது இல்ல. அது கூடவே இருந்துட்டு போட்டோமே, இன்னும் கொஞ்சம் பெருத்தாக்க நமக்கு வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வீட்ல ஒரு கருப்பு கன்னுக்குட்டி இருந்துச்சு தெரியும். அத வந்து 24,000க்கு நாங்க குடுத்தோம். இப்ப இந்த 2 கன்னுக்குட்டியும் அதே மாரி கொஞ்சம் பெருசா வித்தா நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் இல்லையா? பால பொறுத்தளவுக்குலாம் நமக்கு லாபம் இல்ல. ஒரு செலவு அவ்வளவுதான். மாடு மேய்ச்சலாம் ஆளாகலாங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு அடிஷனல் அவ்வளவுதான். என்ன பொறுத்தளவு. எங்க அம்மா அம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு வித்து தான் செருவாடு காசுலாம் நெறையா வச்சிருந்தாங்க. நம்பளால மிச்சம் பண்ண முடியுமான்னு பார்த்தா, மிச்சம் பண்ண முடியாது. ஒரு தவிடே பார்த்தீங்கன்னா, ரூ. 1,500 கிட்டத்தட்ட விக்கிது. அதுல என்ன லாபம் கிடைக்க போகுது? அது கறக்கிற பாலுக்கும், திங்கிற இதுக்கும் தான் ஆகப்போகுது. அதனால பெருசா லாபம்லாம் கிடையாது. ஒரு அடிஷனல் ஆடு மாடுங்கிறது. 2வது பால்காரர் சுத்தமா காசே குடுக்க மாட்டேங்கிறாரு. டிகிரில ஊத்த போனா, அங்க டிகிரி இல்ல, அது இல்ல, புண்ணாக்கு போடுங்கிறாங்க. வேண்டாம். நமக்கு கன்னுக்குட்டி தான் லாபம். நாட்டு மாட்டுல அதுவும் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு கன்னுக்குட்டி போட்டுருது. நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த நாட்டு மாடு மேய்க்கிறதுல. யாராவது இன்னும் நாட்டு மாடு இருந்தா சொல்லுங்க. நானே வாங்கிக்கிறேன். எனக்கே இன்னும் நாட்டு மாடு வேணும் போல ஆசையா இருக்கு, வளர்க்கணும் போல. காலையில 6 மணிக்கு வரோம் கொட்டாவுல. அல்றதெல்லாம் 1/2 மணி நேரம் தான். ஆனா அதுலயே உட்காந்து செல்லு பார்க்க கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுது. வீட்டை விட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னா மணி 10 மணிக்கு தான் வெளில வர வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி மதியமும் ஈவினிங் இவ்வளவுதான் நம்மளோட ஒர்க். இப்போதைக்கு வெயில் காலத்துல, மழை காலத்துல தான் கொஞ்சம் பில்லு இப்பெல்லாம் காஞ்சு போய் வறண்டு போய் கிடக்கு எல்லாமே. எங்கேயும் ஓட்டிட்டு போக முடியல. அதனாலதான் கட்டியே போட்டிருக்க வேண்டியதா இருக்கு. நான் ஓட்டிட்டு போறப்ப காட்டுறேன், பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாடுதான் எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. இருக்கட்டும், அதனால நமக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு தான் அது செனை பிடிக்காம இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும். என்னடா எப்ப பார்த்தாலும் இந்த வீடியோவே போடுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு இதை விட்டா வேற இதே இல்ல. இதான் வாழ்வுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்ப பாரு இதுலயே தான் இருப்பான். என்னை யாராவது தேட்டு வந்தா கூட எங்கேயாவது அங்க இருப்பாங்க, போய் பாருங்க பாருங்கன்னு சொல்றதுதான். நமக்கு வேற என்னங்க வேலை இருக்க போகுது? போய் 1000 2000க்கு கஷ்டப்படுறத நம்ம இந்த தொழிலுக்கு நான் தான் முதலாளிங்கிற மாதிரி நம்மளே மாட்டை 2 வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு நம்மளே தொழிலாளி நம்மளே முதலாளிங்கிற மாதிரி ஓட்டிக்கலாம். ஏன் ஒருத்தவங்கள்ட்ட போய் நிக்கணும்? ஒரு லீவு கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க, பர்மிஷன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏன் அதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம மாடு நம்ம ஆடு நம்ம கட்டி போட்டுக்கலாம், ஓட்டிட்டும் போகலாம். நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிட்டேன். கொல்லையில ஒரு காகானே வந்து பாத்தீங்கன்னா விரைக்காம விட்டுட்டேன் தீவனத்தட்ட. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. விரைச்சேன், ஆனா வந்து அது வரல. குறுக்க விதை வந்து நல்லதா இல்ல போல, அது முளைச்சு வரல. இன்னும் எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் விதைச்சிடணும்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு மாடுதான் இருக்காங்க கண்ணு போடாம. அவங்க என்ன கண்ணு போடுவாங்கன்னு பாக்கலாம். இந்த ஆடு எல்லாம் என்ன பண்ணுது? வெறும் கொராடா போட்டு வைக்குது. அதாவது கெடா கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாடுலாம் என்ன பண்ணுது? வெறும் காளை கன்னுக்குட்டியா போட்டு வைக்குது. ஒரு கெடேரி கன்னுக்குட்டி போட மாட்டேங்குது. நாங்க ஆடு மாடுலாம் எப்படி விற்போம்னா, ஆட்டு மாட்டு வியாபாரி வீட்டுக்கு வருவாங்க, குடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லையா, சந்தைக்கு ஏத்திட்டு போவோம். உடையார்பாளையம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தை இருக்கும். நாங்க அங்கதான் கொண்டு போய் கொடுத்தோம்னா சந்தையில வித்துட்டு வரலாம். மாடு ஆடு கண்ணுக்குட்டி ஆட்டுக்குட்டி தான் விக்கிற மாதிரி இருக்கும். மாடுலாம் நாங்க இன்ன வரைக்கும் வித்தது இல்ல. சின்ன பிள்ளையில இருந்து அப்படியேதான் இருந்துகிட்டே இருக்கு. வந்து நாங்க வித்ததே இல்ல மாடு இன்ன வரைக்கும். காளை கன்னுக்குட்டி பெருக்க பெருக்க என்ன பண்ணுது? ஆளை எடவுது. அதாவது முற்றத்துக்கு வருது. கிட்டத்தையே நெருங்க முடியல. இன்னும் அது வரைக்கும் கொஞ்சம் எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சமாளிப்போம். அப்புறம் முடியாத பட்சத்துக்கு வேணா கன்னுக்குட்டியே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருக்குது. நான் முடியாதப்ப நான் வேணா உங்கள்கிட்ட சொல்றேன். அப்போ வந்து நீங்க சொல்லுங்க. அது நீங்க கன்னுக்குட்டி எல்லாம் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பக்கத்திலே வாங்கணும். நமக்கு எது சந்தையோ அங்க போய் அது மாதிரி வாங்கணும். கன்னுக்குட்டியா வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து லாபம். ஆடு மாடெல்லாம் வாங்கணும்னா சந்தையில வாங்கணும். அப்படி இல்லைன்னா ஆட்டு வியாபாரிகிட்ட சொல்லி வச்சிருந்தாங்கன்னா அவங்க வேணும்னா சொல்லி கொடுக்குவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க சப்போஸ் வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்து ஊர்லயே வாங்கணும்.
அது இப்போ வந்து என்கிட்ட கேட்டவங்க பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம்னு சொன்னாங்க. இங்க இருந்து நீங்க ஏத்திட்டு போறதுக்கு உங்களுக்கு ஆட்டோ கூலி தான் அதிகமாகும். உங்களுக்கு லாபம் கிடைக்காது. அதனால பக்கத்திலேயே எங்கேயாவது இருந்தா நீங்க வாங்கிக்கிறது பெஸ்ட். யாராவது இது வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல யாராவது நாட்டு மாடோ கண்ணுக்குட்டியோ குடுக்கற மாதிரி இருந்தா சொல்லுங்க. நாட்டு மாடை பொறுத்தளவு கண்டிப்பா கண்ணுக்குட்டி தான் வாங்கணும். நாட்டு மாட்டுல மாடை வாங்கி நம்ம வளர்க்கவே முடியாது. அது வந்து எடவும் கண்டிப்பா அது வந்து முற்றத்துக்கு வரும், இல்ல பால் கறக்க நிக்காது. அதனால நம்ம வந்து கண்ணுக்குட்டியா மட்டும்தான் நாட்டு மாட்டுல வாங்கி வளர்க்க முடியும். யாரும் மாடா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. யாராவது அத மாதிரி கண்ணுக்குட்டி விக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருத்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷமோ கொஞ்சம் ஆளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வரும் பாருங்க, அப்ப வேணா சொல்றேன். இந்த 2 கண்ணுக்குட்டியும் நீங்க வேணா வாங்கிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னன்னு சொல்லி எவ்வளவுக்கு போகும் இந்த 2 கண்ணுக்குட்டின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.